ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு நாங்கள் சிதம்பரம் மீன் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் மீன் மார்க்கெட்டுக்கு நான் அன்னைக்கு தான் போனேன். இது வரைக்கும் நான் போனதில்லை. அங்கே போனால் என்ன மீன் வாங்குறதுனே தெரியல. அவ்வளோ மீன் இருக்குது, உயிரோட இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன மீன் என்ன பேருன்னே தெரியல. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம பார்க்குற இங்கே ஊரில் நம்மளுக்கு ஒரு மீன் சொல்லி விற்பாங்க. அங்கே போனால் அதே மீனை வேறு பேர் சொல்கிறாங்க. குழப்பமாக இருக்குது. நல்லா தெரிஞ்ச மீன் மீன் பேர் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது என்ன மீன் அது என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய மீன் இருக்குது. நாங்கள் செங்காரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் போயிருந்தோம். அந்த கனவா மீன்லாம் அங்கே இருந்துச்சு. 1 கிலோ 200 சொன்னாங்க. நாங்கள் சூஸ் பண்ணது இந்த மீன் தான். இது செங்காரான்னு சொன்னாங்க. ரெட்டாக தானே இருக்கும். செங்காரா நல்லா இன்னும் கொஞ்சம் சென்னா வர மாதிரி கொஞ்சம் ரெட்டாக இருக்கும். இதுவும் ஒரு வகையான செங்காரா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பத்திய பொடி, அந்த குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி உள்ள மீன் ஐட்டம் இந்த எல்லாம் நிறையா இருந்துச்சு. அங்கேயே வெட்டுறதுக்கு ஒரு 50 ஆள் கிட்டத்தட்ட வெட்டுறதுக்குன்னே உக்காந்துருக்காங்க. அதுக்காக தனியாக நம்ம கூலி கொடுத்து வெட்டுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கருவாடு வகைலாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் எனக்கு கருவாடு பொறுத்த வரைக்கும் ஒரு துண்டே 50 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தெருவில் நம்ம ஒரு ஃபுல் கருவாடே நம்ம 100 150 வாங்குவோம். கருவாடு மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட காசு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகே, கொஞ்சம் போய் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நாங்கள் வாங்கின மீன் செங்காரை தான் வாங்கினோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் போய் இப்போ சிதம்பரம் போனாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.